ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூப்பரான ஒரு சாரீக்கு தான் சூப்பரான ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கனாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். சாரீக்கு வந்து கஸ்டமர் கொஞ்சம் வைக்க சொல்லி சொன்னாங்க, அதுக்காக தான் வந்து வச்சுருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ளவுஸில் வந்து நான் இன்னும் வந்து லைனிங்கில் நெக்கு வந்து கட் பண்ணல. இதோட அகலம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.25 இருக்கிறது. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கீழே இறக்கம் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னா 6.5 இன்ச் இருக்குது. நான் வந்து ஒரு 1/2 இன்ச் வந்து கீழே இறக்கி 7 இன்ச்சாக வச்சுக்கிறேன். ஏன்னா 6.5 இன்ச் அப்படிங்கிறது ரொம்ப மேலால இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு 1/2 இன்ச் வந்து இறக்கிடுறேன். கஸ்டமர் வந்து கொஞ்சம் இறக்கி தான் வைக்க சொன்னாங்க, அதுக்காக தான். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன்வாஸ் எடுத்துருக்கிறேன். கேன்வாஸில் நம்ம வந்து அதே 2.25 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிடலாம். கீழே வந்து இறக்கம் 7 இன்ச் கொடுத்துருக்குறேன். 7 இன்ச் கொடுத்துட்டு நம்ம இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் ஷேப் வந்து போட்டுடலாம். எப்பயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைனை முதல்ல சூஸ் பண்ணிடணும். அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. அப்புறம் அந்த டிசைன் வந்து சொதப்பல்ல தான் போய் முடியும். நான் வந்து டிசைனை முன்னாடியே சூஸ் பண்ணிட்டேன். டிசைனை சூஸ் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப லேட் பண்ணுவேன். ஆனால் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் லைட்டாக நான் ஒரு ஷேப் கொடுத்து நான் இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதே மாதிரியே பக்கத்தில் ஒரு 1 இன்ச் இல்லை 1.25 இன்ச் நமக்கு வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அந்த டிஸ்டன்ஸ்க்கு நம்ம வந்து மார்க் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு 1 இன்ச் தான் மார்க் பண்ணேன். அது ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ஒரு 1.25 இன்ச்சுக்கு வந்து நம்ம வரைஞ்ச ஷேப்லேயே வந்து நம்ம இதை வந்து வரைஞ்சி எடுத்துக்கலாம். கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக தான் நான் வந்து பெண்ட் கொடுத்துருக்குறேன். ஏன்னா இது ரொம்ப பெரிய ப்ளவுஸே ரொம்ப சின்ன ப்ளவுஸ் தான். அவங்க உடம்பு வந்து ரொம்ப ஒல்லியாக தான் இருப்பாங்க. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வளைச்சோம் இந்த நெக்கு கிட்ட அப்படின்னா மேலே ரொம்ப ஷோல்டர் வந்து பக்கமாக இருக்கிற மாதிரியும் கழுத்து ரொம்ப கிட்ட வர மாதிரியும் வந்து இருக்கும். அதனால் வந்து மேலே வளைக்காமல் கீழே மட்டும் லைட்டாக வந்து ஒரு ஷேப் கொடுத்து நான் வந்து கட் பண்ணியிருக்கேன். முக்கிய குறிப்பு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் நீங்கள் வந்து மேலே கேன்வாஸ் வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அந்த கேன்வாஸில் நீங்கள் வந்து ஒரு 1/2 இன்ச்சாவது நீங்கள் விட்டுட்டு தான் வந்து வெட்டணும். விடாமல் நீங்கள் வெட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்கோட ஷேப் வந்து கொஞ்சம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கரெக்டாக இந்த மாதிரி ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி வெட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்கோட ஷேப் வந்து எவ்வளோ இது பண்ணாலும் வந்து மாறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் வந்து நீங்கள் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து நம்ம கேன்வாஸ் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணுறதுல பண்ணணுமா அப்படின்னு கிடையாது. இப்போ சும்மா நீங்கள் வந்து ஒரு லைனிங்கில் நெக்கோட டிசைன் வந்து கட் பண்ணுறீங்க. அதை கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே மெயின் கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படிங்கிறப்ப அதுக்குமே வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து நெக்கில் கொஞ்சமாக ஒரு 1/2 இன்ச் கிளாத்தை விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இதை நம்ம வந்து அயர்ன் பாக்ஸ் போட்டு நல்லா வந்து ஒட்டி எடுத்துக்கலாம். ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் 2யும் வந்து ஒன்றா வச்சு தைச்சிட்றேன். தைச்சதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா அடியில் ஏதாவது துணி இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி தான் வந்து பார்க்காம அடியில் ஒன்று ஒட்ட வச்சுருந்தேன். அதையும் வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு 1/4 இன்ச் அளவில் நான் இந்த மாதிரி வந்து துணி சைடில் விட்டு தான் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ அதை வந்து நம்ம இந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நமக்கு கையில் மடிக்கிறதுக்கு வசம் வராது. அதனால் இந்த மாதிரி ஒரு நீடில் வச்சு நீங்கள் மடிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். கார்னர் வர இடத்துல அப்படியே நீங்கள் வந்து கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு திருப்பியும் வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வி ஷேப் எல்லாம் வந்து கரெக்டாக வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து மடித்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம மடித்து விட்டதில் இதை 2ஆக மடித்து இதோட சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேயும் சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு இந்த 2 சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு மேலேருந்து கீழே வரையும் நெட்டுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நீங்கள் நகராமல் இருக்கணும்னு நினச்சி விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பின் பண்ணிக்கலாம் குண்டூசி போட்டு. நான் வந்து அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். இந்த கேன்வாஸ் மேலேயே வந்து ஒரு 1/4 இன்ச் அளவில் நான் வந்து தையல் போட்டுக்கிறேன். அதிகமாகலாம் பிடிச்சிட வேணாம். நம்ம எடுத்துருக்கிறதே வந்து 1.25 இன்ச் தான் எடுத்திருக்கோம். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1/4 இன்ச் அளவில் மட்டும் தான் நான் வந்து தையல் போட்டிருக்கேன். உள்ளே ஒரு 1/2 இன்ச்சு துணியை வந்து விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க. அதுக்கப்புறமே சின்ன சின்ன கட் கொடுத்துருங்க. நான் வந்து சிசர் வச்சு கட் பண்ணால் எங்கே எக்ஸ்ட்ரா கட் பண்ணிடுவனோ அப்படின்னு சொல்லிட்டு சிசர் வச்சு சின்ன சின்னதாக
வந்து கட் பண்ணி எடுத்துறேன். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை அப்படியே நம்ம வந்து அலைக்க திருப்பி விட்டுறலாம். திருப்பி விட்டதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த நெக்கில் வந்து எதுவுமே வந்து வைக்க வேணாம் லேஸு அப்படின்னு தான் வந்து ஒரு எண்ணம் வந்து இருந்தது. அதுக்கப்புறமே சரி இன்னொரு லைன் லேஸ் வச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு லைன் லேஸையும் வந்து அந்த இடத்துல வந்து நான் வச்சு விட்டேன். இல்லைன்னா வந்து முதல்லே ஒரு படிமான தையல் வந்து போட்டு விட்ருப்பேன். அடுத்து வந்து இந்த திலகம் ஷேப் தான் நம்ம வந்து ரெடி பண்ண போகிறோம். இந்த திலகம் ஷேப்பை வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் அளவில் விட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறமே வந்து சின்ன சின்ன கட் கொடுத்துருங்க கட்டர் வச்சு. அப்புறம் இந்த மாதிரி நீடில் வச்சு நீங்கள் திருப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த தைக்க அந்த பிசுரெல்லாம் கரெக்டாக அந்த நீடில் எடுத்து கொடுக்கும் நமக்கு. அப்படியே வந்து தையல் போட்டு முடிச்சிடலாம். ரொம்பவே ஈஸியாக வேலை முடிஞ்சுது. பாருங்கள் இவ்வளோ ஃபினிஷிங்காக இருக்குது அப்படின்னு. இது மேலே நான் லேஸ் வச்சு தான் தைக்க போகிறேன். அதனால வந்து இந்த மெத்தடில் தைக்கிறேன். நீங்கள் வந்து பைப்பிங் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்கள் பைப்பிங் வச்சு தைச்சிடலாம். லேஸ் கொடுக்கல அப்படின்னா ஏன்னா கஸ்டமர் கண்டிப்பாக லேஸ் கேட்பாங்க. இவ்வளோ நம்ம வந்து கிராண்டாக வேணும்னு சொல்லி கேட்டு என்ன நீங்கள் ஒரு லேஸ் கூட வைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து ஏன் நம்ம வந்து அப்படி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு லேஸை நான் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா லேஸ் வச்ச மாதிரி தான் வந்து அதிக கஸ்டமர் வந்து கேட்குறது. ஒரு சில கஸ்டமர் மட்டும்தான் பேட்ச் ஒர்க்கு லேஸ் வேணாம் கிளாத்தை வச்சு டிசைன் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்கிற கஸ்டமர்ஸு. மீதி இருக்கிற கிளாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2.5 சைஸ் வந்து 2.5 இன்ச்சு சைஸுக்கு நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் மடித்து எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம ஒரு எப்படி சொல்கிறது பூ ஷேப் தான் வந்து மடிக்க போகிறோம். முக்கோணம் மாதிரி மடிச்சுட்டு அதை 2ஆக மடிப்போம் இல்லைங்களா அந்த மாதிரி. சரி இவ்வளோ டிசைன் பண்ணுறீங்களே சாரீலேருந்து எவ்வளோ தான் கிளாத் கட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஒரு தாட் வந்து இருக்கும். சாரீலேருந்து பார்த்திங்க அப்படின்னா என் இஷ்டத்துக்கு ஒரு 7 இன்ச்சுக்கு வந்து கட் பண்ணிட்டேன் நான். ஏன்னா அந்த சிஸ்டருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரீ வந்து அவங்களுக்கு ரொம்ப லீனாக தான் இருக்கும். அதனால தான் நான் எனக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவுக்கு நான் கட் பண்ணிட்டேன் டிசைனுக்கு. நீங்கள் இதே மாதிரியே எல்லாத்துக்கும் கட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ளவுஸ் வந்து பத்தவே பத்தாது. இதில் ஆக்சுவலி வந்து வேறு ஒரு டிசைன் தான் பிளான் பண்ணியிருந்தது இந்த மாதிரி பூ வைக்கலான்னு. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளார பிசுறாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து அந்த டிசைனை வந்து மாற்றிட்டு இந்த மாதிரி டிசைனை வந்து ரெடி பண்ணிட்டேன். அந்த மாதிரி வச்சுருந்தாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சாரீலேருந்து கிளாத் வந்து டிசைனுக்கு கட் பண்ணல அப்படின்னா செப்ரேட்டாக நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு 20 பாயிண்ட்டு 30 பாயிண்ட்டு அந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து கிளாத் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா டிசைனுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த சைடு 2 இன்ச்சு இந்த சைடு 2.5 இன்ச்சு விட்டுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த 4 இதையும் வந்து அப்படியே வந்து இதில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா இந்த பூவை எல்லாத்தையும் இதில் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி கேன்வாஸை வச்சு தைச்சு அதுக்கப்புறம் உள்ள பூவை வைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் கூட பிசுறே தெரியாதுங்க. ரொம்ப நீட்டாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா பூ ரெடி பண்ணுறதுக்கு சலுப்பட்டுட்டு தள்ளி வச்சிடுறீங்க. அந்த மாதிரி பண்ணவே கூடாது. அப்படியே பக்கம் பக்கமாக நீங்கள் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக தான் பூ பத்தல அப்படின்னாலும் திருப்பி ரெடி பண்ணி நீங்கள் வந்து வைக்கணும். கஸ்டமருக்கு டிசைனுக்கு எப்படி கிளாத் ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும். அதே மாதிரி தான் டிசைனுக்கு நீங்கள் வந்து கிளாத்து அவங்க எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு லீனாக இருக்காங்களா இல்லை வந்து கொஞ்சம் பாடியாக இருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதில் அவங்களுக்கு நம்ம வந்து சாரீலேருந்து கட் பண்ணால் பத்துமா பத்தாதா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கெஸ் பண்ணதுக்கப்புறமேல பத்தலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் செப்ரேட்டாக தான் வந்து கிளாத் வாங்கணும். செப்ரேட்டாக நீங்கள் வந்து பீஸில் வந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா சில்க் காட்டன் மெட்டீரியலு டிஷ்யூ மெட்டீரியலு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே நமக்கு வந்து கிடைக்கும். கொஞ்சம் பெரிய கடைகளில் பீஸ்லாம் வச்சு ஸ்டிச் பண்ண கொடுக்குறாங்க இல்லைங்களா கட் பண்ணி கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி கடைகளில் வந்து நீங்கள் வந்து கேட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது அப்படியே வந்து அந்த சைடு பாதி தைச்சிட்டு இந்த சைடு நான் வந்து பாதி வந்து தைச்சிக்கிறேன். இது தைக்கும்போது அந்த கேன்வாஸ் மட்டும் தூக்காமல் அப்படியே கரெக்டாக படிமானமாக உட்கார்ற மாதிரி வச்சுக்கிட்டேன். இப்போ ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த சைடும் நான் வந்து பேட்ச் போட்டு முடிச்சிட்டேன். அதுக்கு அடுத்தது வந்து கீழே தான் பேட்ச் போடணும். இப்போ இந்த மாதிரி வந்து வச்சுட்டு இதை வந்து நம்ம கரெக்டாக பின் ஊசி போட்டு பின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பார்த்திங்கன்னா நமக்கு இது கொஞ்சம் நகர்ந்துச்சுனாலும் டிசைன் வந்து மாறி போயிடும். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி பின் வச்சு போட்டு நல்லா பின் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தையல் தான் வந்து போட்டு எடுக்க போகிறோம். தையல் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமேல் தான் நம்ம வந்து அடுத்த ஒர்க்கையே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்த டிசைனை பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா என்னடா அது இப்படி இருக்குது அப்படின்னு தான் தோணும். ஒவ்வொரு வேலையும் முடிய பார்த்திங்க அப்படின்னா டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் வந்து உங்களுக்கே வந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு அப்படி தான் வந்து தோணுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த தையல் எல்லாமே வந்து போட்டு எடுத்துட்டோம். யாருக்காவது வந்து ப்ளைனாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னா லேஸ் எல்லாம் யூஸ் பண்ணாமல் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியே வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம். நான் கீழே வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிற அந்த திலகத்துக்கு மட்டும் நீங்கள் வந்து பைப்பிங் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக
அழகாக வந்து ரெடியாக இருக்கும். அதே மாதிரி இது ப்ளைனாக இருந்தது அப்படின்னா உள்ளார நம்ம தையல் போட்டு அந்த இடத்துல வந்து பீட்ஸும் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். அது இன்னுமே பார்க்குறதுக்கு அட்டகாசமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்காக நான் ஒரு கோல்டன் கலர் லேஸ் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா சாரீ பூராமே பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ளூவில் கோல்டன் வந்து தான் இருக்குது. அதனால் வந்து ரோஸ் கொடுத்தாலும் அவ்வளோ அளவுக்கு எடுப்பாக தெரியாது அப்படிங்கிறதுனால கோல்டன் கலரையே சூஸ் பண்ணிட்டேன். கோல்டன் கலரை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த பூக்கு தான் வந்து வைக்க போகிறோம். அந்த லீஃப்க்கு அந்த லீஃபில் 4 பக்கம் நான் கரெக்டாக வந்து ஃபஸ்ட்டு ஒரு சைடு தான் தையல் போட்டு எடுக்கிறேன். இதுக்கு கம்பல்சரி நம்ம டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போடணும். முக்கிய குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து லேஸ் யூஸ் பண்ணும்போது லேஸ் கலர் நூல் தான் வந்து யூஸ் பண்ணணும். அதே கலர் நூலை போட்டு தைச்சிங்க அப்படின்னா சலுப்பாக இருக்குது மாற்றுறதுக்கு அப்படின்னு அது ரொம்பவே வந்து ஒரு நல்லா இல்லாமல் வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் சிரமம் பார்க்காம வந்து நூலை மாற்றிடுங்க. இந்த வேலை எல்லாமே நான் முதல்ல வந்து செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறமே தான் வந்து நூல்லாம் மாற்றி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா தான் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு அதுக்கப்புறமே வந்து மாற்றி ஸ்டிச் பண்ணுறது. அப்புறம் டபுள் ஸ்டிச்சஸ் எதுக்கு, சிங்கிள் ஸ்டிச்சஸ் மட்டும் போட்டுடலாம், சென்டராக போட்டுடலாம் அப்படின்னு நம்ம போட்டோம் அப்படின்னாலும் அந்த ஒழுங்காக வந்து அந்த லேஸ் வந்து கவர் ஆகாது. நமக்கு ஒரு 2 பக்கமும் நடுவில் தூக்கிட்டு இருக்கிற மாதிரியே தான் இருக்கும், படிமானமாக உட்காராது. அதனால் வந்து அதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு இந்த சைடில் மட்டும் லேஸை வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இப்போ இந்த பூ ரெடி பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பூவுக்கும் கேன்வாஸ்க்கும் நடுவில் ஒரு லைன் வந்து லேஸ் வந்து கொடுக்குறேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட முடிச்சிடலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் நெக்குக்கும் இன்னொரு லைன் லேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து நெக்குக்கும் ஒரு லைன் வந்து லேஸ் கொடுத்துட்டேன். அதுவும் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்தது. பாருங்கள், இந்த மாதிரி வந்து தனியாக வந்து நம்ம வந்து லேஸ் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஒர்க் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஒவ்வொரு பூவாக திலகம் ஷேப்பில் வந்து வச்சுருக்குறோம் இல்லைங்களா, அதுக்கு எல்லாமே நம்ம பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணோம் பண்ணால் தான் வந்து அந்த இது வந்து தூக்காமல் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக தெரியும். அதுக்காக தான் இப்போ இது மேலேயே நான் டபுள் ஸ்டிச்சஸ் வந்து போட்டுறேன். ஃபைனலாக வந்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சு இதுக்கான ரேட் என்ன அப்படின்னு சொல்லாமல் விட்டுட்டிங்களே அப்படின்னு வந்து நினைப்பீங்க. கண்டிப்பாக வந்து சொல்கிறேன். இதோட பேக் நெக் டிசைனுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 300 ருபீஸ் வந்து நான் சார்ஜ் பண்ணியிருக்கேன். அதோட வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து இந்த மந்த்லேருந்து எல்லாத்துக்குமே ஸ்டிச்சிங் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி தான் வந்து நம்மளோட டிசைன் ப்ளவுஸுக்கும் ஸ்டிச்சிங் ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எப்போயுமே வந்து நான் தைக்கிற டைமிங்க்கு தான் வந்து காசு வந்து கனெக்ட் பண்ணி போட்டுக்குவேன். இது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து ஒரு 3 மணி நேரம் பக்கமே வந்து ஆயிடுச்சு. என்னங்க பண்ணீங்க இவ்வளோ நேரம் அப்படின்னு வந்து நீங்களே யோசிச்சிருக்கலாம். பொறுமையாக இந்த கேன்வாஸை கட் பண்ணி அதை ஒட்டி அதுக்கப்புறம் 1 by 1 ஜாயின் பண்ணி இதெல்லாம் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா வீடியோவில் வேணால் பார்க்குறதுக்கு சீக்கிரமாக வந்து தைச்ச மாதிரி தெரியும். ஆனால் வந்து எவ்வளோ லேட் ஆகுது அப்படின்னு அப்போ தான் தெரியும். அதுக்கப்புறம் லேஸ்க்கு நாட்டுக்கு மணிக்கு அதுக்கு மட்டும் வந்து எக்ஸ்ட்ரா 100. நம்மளோட ஸ்டிச்சிங் ப்ரைஸ் வந்து 260. மொத்தமாக நீங்களே டோட்டல் போட்டுக்கோங்க. ஃபைனல் அவுட்லுக் இதுதான். இது எப்படி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.